தலைநகர் சென்னையில் பட்டப்பகலில் நடந்த கொலைதான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட விவகாரம் அதிமுக, பாமக, பாஜக போன்ற எதிர்க்கட்சிகளை மட்டுமின்றி விசிக, காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகளையும் திமுகவுக்கு எதிராக திருப்பியிருக்கிறது. இதனால் உடனடியாக அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய திமுக அரசு சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரை காவல்துறை பயிற்சி கல்லூரி இயக்குநராக இடமாற்றம் செய்து உத்தரவிட்டது. அடுத்ததாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த அருண் IPS சென்னை மாநகர காவல் ஆணையராகவும், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதமும் நியமிக்கப்பட்டனர். சென்னை காவல் ஆணையராக பொறுப்பேற்ற பிறகு முதல் பேட்டி கொடுத்த அருண் IPS சட்டம் ஒழுங்கு, குற்றத்தடுப்பு, போக்குவரத்து சிக்கல், ரவுடியிசம், போலீஸ் அதிகாரிகளின் கட்ட பஞ்சாயத்து ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதுதான் தனது முன்னுரிமை என பேசியிருந்தார். அருண் IPSஇன் பேச்சு தீயாய் பரவினாலும் திமுக அரசின் மீதான விமர்சனங்கள் குறைந்தபாடில்லை. நேற்று தமிழ்நாடு முழுக்க நடந்த குற்றங்களை லிஸ்ட் போட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முதல்வரை நம்ப முடியாது, இனி காவல்துறை அதிகாரிகள் தான் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என இன்று காலை ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என உறுதியளித்திருக்கிறார். நேராக தலைமைச் செயலகத்துக்கு சென்றவர் முக்கியமான IAS, IPS அதிகாரிகளுடன் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, முதல்வரின் தனிச் செயலாளர் முருகானந்தம், உள்துறை செயலாளர் அமுதா, DGP சங்கர் ஜிவால், சென்னை காவல் ஆணையர் அருண் IPS, சட்டம் ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம், உளவுத்துறை IG செந்தில்வேலன், தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ், ஆவடி காவல் ஆணையர் சங்கர் ஆகியோர் இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டனர். தென் மாவட்டங்களில் அதிகரிக்கும் கொலைகள், அரசியல் பிரமுகர்களை குறிவைத்து நடக்கும் தாக்குதல்கள், அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கம், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மீட்டிங்கிற்கு பிறகு அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், காவல்துறை பாரபட்சமின்றி நெஞ்சிரத்தோடு பணியாற்றும் என உறுதியளித்திருக்கிறார். இதன் மூலம் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய ரவுடிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கலாம் என்பது தெரிய வருகிறது. முதலமைச்சரின் வாக்குறுதிக்கு ஏற்ற வகையில் காவல்துறை அதிரடிகள் இறங்குமா? டேமேஜ் ஆகும் திமுக ஆட்சியின் இமேஜை தூக்கி நிறுத்தி எதிர்க்கட்சிகளின் வாயை அடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.